வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 10. கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. செவ்வின்னா தக்க சமயம் அப்படின்னு பொருள். கதம்னா கோபம். இப்போ வள்ளுவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் தான் கதம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். கதம்னா பொருள் கோபம். எல்லா இடத்துலையும் வெகுளி அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ கதம் காத்து அப்படின்னா கோபம் வராமல் காத்து கொண்டு. கற்று அடங்கல் என்ன செய்யணும்னா கற்க வேண்டிய கல்வியை நல்ல முறையிலே கற்று அடங்கி வாழ்தல் வேண்டும். ஆற்றுவான் செவ்வி அடக்கமுடையவனாக இருப்பவன்கிட்ட அறக்கடவுள் போய் சேர்வதற்கு தக்க சமயம் பார்த்து காத்திருக்கும். அப்போது ஒரு மனிதன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கற்க வேண்டியவற்றை கற்று ஐம்புலன்களையும் அடக்கி காத்தல். அப்போ கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அவன் கோபத்தில் நிறைய வார்த்தைகளை பேசுவான். அப்போது அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு நல்லதை வாழ்க்கையில் தராது. அப்போ சில பேர் கற்ற பிறகும் ஒரு ஆணவத்தில் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் எப்போ வருது அப்படின்னு சொன்னால் பொறாமையினால் கோபம் வரும். மற்றவங்க செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும்போது நாம் அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலேயும் சில நேரங்களில் கோபம் வரலாம். நம்மளால் அப்படி இருக்க முடியலேன்னு. ஆனால் வள்ளுவர் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன சொல்கிறார்? படிச்சுட்டு அடக்கத்தோடு இருங்க. அப்போது சினம் தோன்றாமல் காத்து கொள்ளணும். கதம் காத்து கோபத்தை அடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் வள்ளுவர்? கோபத்தை அடக்கி கற்க வேண்டியவற்றை கற்று அடக்கத்தோடு வாழ்தல். ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அறக்கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்வதற்கு தக்க சமயம் பார்த்து காத்திருக்கும். அதாவது தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம செஞ்ச அந்த நல்ல காரியம் நம்மை கட்டாயம் காப்பாற்றும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, படிக்க வேண்டியதெல்லாம் படிங்க, படிச்சுட்டு ஐம்புலன்களையும் அடக்குங்க, அதில் கோபத்தை கட்டாயம் அடக்கி காத்து கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். குறளின் பொருள்: சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். செவ்வி அப்படின்னா தக்க சமயம் பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் அறக்கடவுள் நுழைய காத்திருப்பார் அப்படிங்கிறது பொருள். மீண்டும் குறள்: கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.